அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது இரவு தூங்கும் முன்பு 11 முறை இந்த மந்திரம் சொல்லி பாருங்கள், பிறகு நடக்கும் மாற்றத்தை. இந்த மந்திரம் சிவனுடைய மந்திரம். இந்த மந்திரத்தை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி மந்திரத்தை பத்தி சில இன்ட்ரோ உங்களுக்கு கொடுத்துறேன். மந்திரத்தை நம்ம சொல்றதுனால என்ன நடக்குது அப்படிங்கறத பற்றி. முதல்ல மந்திரம்னா என்ன? மந்திரம் அப்படிங்கிறது சில வார்த்தைகள் மட்டும்தான். சில குறிப்பிட்ட வார்த்தைகள் சித்தர்கள் சொல்லி சொல்லி உருவேற்றி அதுக்கான சக்தியை பிரபஞ்சத்து மூலியமா அவங்க அடைஞ்சிருக்காங்க. இப்ப நம்மளும் அதே மந்திரத்தை நம்ம சொல்ல ஆரம்பிக்கும் போது அவங்க சொன்ன அதே வேவ்ல நம்மளும் சொல்லும் போது நம்மளுடைய ஃப்ரீக்வன்சியும் அவங்களோட ஃப்ரீக்வன்சியும் ஒரே லெவல்ல கனெக்ட் ஆகும் போது அதற்கான சக்தி நமக்கும் கிடைக்கும். நம்ம உடம்புல இது என்ன விதமான மாற்றங்கள் ஏற்படுத்தும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மூளையை நம்ம 100% பயன்படுத்துறது கிடையாது. நம்ம ஒரு 10 to 20% தான் பயன்படுத்திட்டு இருக்கோம் மேக்ஸிமம். சோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே செயல்படாமலே இருக்கும். மந்திரங்கள் நம்ம உச்சரிக்கும் போது அந்த சக்தி கிடைக்கும் போது அந்த இடத்துல குறிப்பிட்ட நியூட்ரான் ஒரு எலக்ட்ரிக் வேவ்ஸ் மாதிரி பாய ஆரம்பிக்கும். இந்த நியூட்ரான் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு எலக்ட்ரிக் மாதிரி அங்க பாயும் போது இதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மந்திரங்களுக்கு உயிர் சக்தி அதிகரிக்கும், நம்மளோட உடலுக்கும் அந்த சக்தி கிடைக்கும். இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்க தினமும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 11 முறை மட்டும் சொல்லிட்டு தூங்க ஆரம்பிங்க. இப்படி தூங்குறனால உங்களுக்கு முதல் நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்க ஆரம்பிக்கும், மனம் ஒருநிலைப்பட ஆரம்பிக்கும், உங்களோட நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு கட்டுக்குள் வர ஆரம்பிக்கும். அடுத்தது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த மந்திரத்தை சொல்லும் போது நம்மளுடைய புகழ் பெருமை அதிகரிக்கும். அதாவது என் மேல எனக்கே நம்பிக்கை அதிகரிக்கும். சோ என்னைய என்னோட நம்பிக்கை காரணமா அனைவர்களும் புகழவும் எனக்கான பெருமைகளும் கிடைக்கும்னு கரூர் சித்தர் குறிப்பிட்டிருக்காரு. இந்த மந்திரத்தை நம்ம சரியான விதத்துல பிரயோகம் பண்ணும்போது நம்ம உடம்புல அதிகப்படியா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து காலனியை வெல்லக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும். அதாவது மரணத்தை வெல்லக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த மந்திரத்தை நம்ம சரியான விதத்துல உச்சரிச்சுட்டு வந்துட்டே இருந்தோம்னா நமக்கு அரச போக வாழ்க்கை கிடைக்கும். அதாவது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஆரம்பித்து இந்த காலத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தேவையான பணம், செல்வாக்கு, புகழ் எல்லாமே கிடைத்து ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு கரூரர் சித்தர் குறிப்பிட்டிருக்காரு. இந்த மந்திரத்தை நீங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்க பெட்லயே உட்காந்துக்கலாம். 11 முறை மட்டும் சொல்லிட்டு படுத்துங்க. இதை நீங்க ஆரம்பிச்சு ஒரு 11 நாளைக்கு உங்களுக்கு எந்த மாற்றமும் தெரியாது. ஆனா 11 நாளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமாக இந்த மந்திரத்தோட வீரியம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த 11 நாளுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய முறை வந்து மொத்தமா இந்த மந்திரம் 5 லைன் வர மாதிரி இருக்கும். நல்லா மூச்சை இழுத்துட்டு ஒரு லைன் சொல்லிட்டு மெதுவா மூச்சை வெளியிடுங்க. அது போல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் மூச்சை இழுத்து மந்திரம் சொல்லிட்டு மந்திரம் விடணும். மந்திரம் சொல்லும் போது கண்களை மூடிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு முத்திரையில கை வச்சுட்டு அமைதியா சொல்லுங்க. உங்களோட முழு கவனம் மந்திரத்துல மட்டுமே வைங்க. 11 முறை மட்டும்தான் சொல்ல போறீங்க. இதுல முழு கவனம் செலுத்தி சொல்லிட்டு வாங்க. இந்த மந்திரத்தை எப்ப வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாம். உங்க பெட்லயே ஆரம்பிங்க. நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சு பண்ணுங்க. கண்டிப்பாக 11 நாட்கள் இருந்து உங்களுக்கே மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும். உங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியில இருந்து மன ஒருநிலையில் இருந்து நீங்க செய்யக்கூடிய எல்லா வேலையிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய அனைத்திலுமே வெற்றி உங்க அனுபவத்திலேயே உணர்வ முடியும். இப்ப நம்ம இதற்கான மந்திரமும் பார்த்துடலாம்.